தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே SIR படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களிலும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு வாரம் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி SIR படிவங்களை நிரப்பி திரும்ப அளிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும். நேற்றைய நிலவரப்படி 12 மாநிலங்களிலும் 99.98% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 99.59% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 6,41,00,000 வாக்காளர்களில் 99.99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதாவது 4201 பேருக்கு மட்டுமே படிவங்கள் வழங்கப்படவில்லை. விநியோகிக்கப்பட்டதில் 99.95% படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. அதாவது 26,967 பேர் மட்டுமே படிவங்களை திருப்பி அளிக்கவில்லை. SIR படிவங்களை திருப்பி அளித்தவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் SIR 2026 என்ற பகுதிக்கு சென்று செல்போன் எண் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண் விவரங்களை அளித்து தங்களது படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என அறிந்து கொள்ளலாம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை மாற்றங்கள் செய்ய விரும்புவோர் உரிய படிவங்களில் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடைபவர்கள் படிவம் 6, வெளிநாட்டில் இருப்பவர்கள் படிவம் 6A, பெயர் சேர்க்க மற்றும் நீக்குவதற்கான ஆட்சேபனைகளை தெரிவிப்போர் படிவம் 7, முகவரி மாறியவர்கள் படிவம் 8 ஆகியவைகளை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். SIR பணிகள் சில மாநிலங்களில் முடிவடையாத சூழலில் மேலும் அவகாசம் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என தெரிகிறது. 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6648 வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலையில் 80 வாக்குச்சாவடிகள் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 75,035ஆக அதிகரித்துள்ளது. தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை மாநகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதாக எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%, பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். அப்போ 19ல 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். அதிமுக பாஜகவுக்கு அடிமையாக இருப்பதாக முதல்வர் விமர்சித்து வருவதற்கும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்பதை தவிர திமுகவால் கூட தங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். முதலா ஒருத்தர் போற படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும், பத்திரமான இடத்துக்கு போவாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலை மனதில் வைத்து மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் விமர்சித்தார். திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம்
விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லிக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகிற கஷ்டத்துக்காக கொடுக்கல. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். முன்னதாக அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இபிஎஸ்ஸிற்கே இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இணைவது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று சூசகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று அமித்ஷா இதுவரை வெளிப்படையாக கூறாத நிலையில் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான் என்று அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தவிர நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்று திருப்பரங்குன்றம் சம்பவத்தை குறிப்பிடாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 2ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எந்த ஷா வந்தாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதிகள் ஒதுக்கீடு என பலவற்றில் பிரதான கட்சிகள் கவனம் செலுத்தி வருகின்றன. ஆட்சியை தக்க வைக்க பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் திமுக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் பிரச்சார திட்டத்தை அறிவித்திருந்தது. இந்த பரப்புரையின் முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள 68,463 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு உதவ தமது வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு திமுக வழிகாட்டுதல் வழங்கியிருந்தது. இந்நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியின் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது வாக்குச்சாவடி உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை 1 மாத காலத்திற்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பூத்திலும் தெருமுனை கூட்டங்கள், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள், வீட்டிற்கு வீடு வாக்காளர் சரிபார்ப்பு இயக்கங்கள் மூலம் வாக்குச்சாவடியை பலப்படுத்துவது என பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் SIR பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 1900க்கும் மேற்பட்ட கழக செயலாளர்களுடன் 78 கழக மாவட்ட செயலாளர்கள், 33 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில மாவட்ட குழு உறுப்பினர்கள் குழுவானது 30 நாட்களில் 68,463 வாக்குச்சாவடிகளையும் நேரடியாக பார்வையிடும் வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 6.8 லட்சம் திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தவும் அணி திரட்டவும் பரப்புரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த வாக்குச்சாவடி அளவில் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை வகுக்க திமுக வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது தனது வாக்குச்சாவடிக்கு 440 வாக்குகளை இலக்காக நிர்ணயித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒவ்வொரு வாக்குச்சாவடி உறுப்பினருக்கும் அவரவருக்கான இலக்கை முதலமைச்சர் நிர்ணயிக்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 2ஆம் கட்ட பரப்புரை முன்னெடுக்கப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர முடியாது என்றும் அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கலப்பட நெய் விநியோகம், நன்கொடை திருட்டு சர்ச்சையை தொடர்ந்து பட்டு சால்வை விநியோகத்திலும் மோசடி நடந்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், நன்கொடையாளர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டு சால்வை அணிவிக்கப்படுவது வழக்கம். வேத சீர்வசனம் போன்ற முக்கிய சடங்குகளின் போதும் பட்டு சால்வை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தூய மல்பெரி பட்டு நூலில் நிர்ணயிக்கப்பட்ட வடிவம், அளவு, எடை, டிசைன்களில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தேவஸ்தானம் அறக்கட்டளை சார்பில் சால்வைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பதி கோவிலில் முக்கிய பிரமுகர்களுக்கு போர்த்தப்பட்ட சால்வை பட்டு சால்வையே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பட்டு சால்வைகள் குறித்து சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து கோவிலின் ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தினர். பட்டு சால்வை என கூறி வழங்கப்பட்ட துணிகளை மத்திய பட்டு பகுப்பாய்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனை செய்தனர். அதில் சால்வையானது தூய மல்பெரி பட்டு நூலுக்கு பதிலாக 100% பாலிஸ்டரால் செய்யப்பட்டிருப்பது அம்பலமானது. சித்தூர் மாவட்டம் நகரியில் உள்ள VRS எக்ஸ்போர்ட் என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே இந்த சால்வைகளை திருப்பதி கோவிலுக்கு விநியோகித்து வந்துள்ளது. வெறும் 350 ரூபாய் மதிப்பிலான பாலிஸ்டர் சால்வையை பட்டு சால்வை என கூறி 1300 ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை தேவஸ்தானத்திற்கு 54,95,00,000 ரூபாய் மதிப்பிலான பாலிஸ்டர் சால்வையை விநியோகித்து மோசடியில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை திருப்பதி தேவஸ்தானம் ரத்து செய்துவிட்டதாக தேவஸ்தான தலைவர் PR நாயுடு தெரிவித்தார். I sent my person to the manufacturer and we purchased the 100 shawls in the same manufacturer. He has given 350 rupees per piece. The same shawls is supplying to the TTD around 1,334. Means each shawl is collecting 1,000 rupees. Like that, see, every year we are buying more than 20 crores rupees of worth of shawls. பட்டு சால்வை மோசடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் PR நாயுடு கூறினார். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு உள்ள நெய் பயன்படுத்தியது, உண்டியல் காணிக்கை 100 கோடி ரூபாய் வரை திருட்டு சர்ச்சைகளைத் தொடர்ந்து தற்பொழுது பட்டு சால்வை ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்கள் இன்று விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு நாள் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று விடுமுறை எடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இன்று அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ விடுப்பு தவிர தற்செயல் விடுப்பு என எந்தவித விடுப்பும் அளிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் பணிக்கு வராமல் விதிகளை மீறியிருந்தால் அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும், ஊழியர்களின் வருகை பதிவு குறித்த அறிக்கையை காலை 10:15 மணிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். அனந்தபுரி, உழவன், ராமேஸ்வரம் ரயில்கள் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சில ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தஞ்சாவூர், எழும்பூர் உழவன் விரைவு ரயில் வரும் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை எழும்பூருக்கு பதில் தாம்பரத்திலிருந்து இரவு 11 மணிக்கு புறப்படும். கொல்லம், எழும்பூர், அனந்தபுரி அதிவிரைவு ரயில் டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், இந்த ரயில் தாம்பரத்திற்கு அதிகாலை 5:20 மணிக்கு வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் எழும்பூரிலிருந்து கொல்லம் செல்லும் ரயில் பிப்ரவரி 3 வரை இரவு 8:20 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், எழும்பூர் விரைவு ரயில் டிசம்பர் 15 முதல் பிப்ரவரி 2 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் காலை 6:45 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். அதேபோல் எழும்பூரிலிருந்து
தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் டிசம்பர் 16 முதல் பிப்ரவரி 3 வரை இரவு 7:42 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும். ஹைதராபாத் தாம்பரம் சாமினார் அதிவிரைவு ரயில் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 3 வரை சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயில் இரவு 7 மணியளவில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை வந்தடையும். அதேபோல் தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் ரயில் டிசம்பர் 31 முதல் பிப்ரவரி 2 வரை மாலை 6:20 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் ஜனவரி 29ஆம் தேதி ரேணிகுண்டா, அரக்கோணம் வடக்கு, காட்பாடி, வேலூர், விழுப்புரம் வழியாக மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் அரக்கோணம், பெரம்பூர், எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் நின்று செல்லாது என்றும் கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த சங்கர் ஜுவாலின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என உள்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போலவே அவரது ஆட்சி சிறப்பான ஆட்சி என்றால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மக்கள் ஏன் வீட்டிற்கு அனுப்பினார்கள் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொட்ட துறைதோறும் ஊழல், கொடநாடு தொடங்கி தூத்துக்குடி வரை சீரழிந்து கிடந்த சட்டம் ஒழுங்கு என தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமியை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை என்றும் சாடியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தே மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மாணவர்களுக்கான திட்டம். உடனே அது 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் இவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கான திட்டங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகவே நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னா, இவங்க ஆட்களை அழைச்சிட்டு வந்து அங்கே ஈரம் வந்துடுச்சு, நெல் மணிகளில் ஈரம் வந்து அது முளை விட்டுச்சுன்னு சொல்ல வச்சவர் அவர். அதுக்காகவே தஞ்சாவூருக்கு போய் எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்குவதற்கு போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு கூட்டம் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதியும் விமர்சித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அமமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் செய்வதற்கான அறிவிப்பை அக்கட்சி வெளியிட்டிருந்தது. அதன்படி விருப்ப மனு விநியோகம் தொடங்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலமும் விருப்ப மனு படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு படிவங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியிலோ டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டிடிவி தினகரனின் அமமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. தமிழ்நாட்டில் போட்டியிட 10,000 ரூபாயும், புதுச்சேரியில் போட்டியிட 5,000 ரூபாயும் செலுத்தி விருப்ப மனுவை பெறலாம் என்றும் வரும் 18ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஜனவரி 3ஆம் தேதிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அதில் மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் சந்திப்பை தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அண்மையில் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரோட்டில் திட்டமிடப்பட்டு வரும் பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 7 தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து அமைப்பினரால் சர்ச்சை எழுந்த நிலையில் சமீப காலமாக மேலே உள்ள தூண் தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என விமர்சனங்கள் எழுந்து வந்தன. தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் 3 மணி நேரமாக மலை உச்சியில் உள்ள தூணில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர்
அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் புரளி என தெரியவந்தது. கோவையில் 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் திறக்கப்படுகிறது. பூங்காவினை பார்வையிட வரும் பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 5 ரூபாயும், நடைபாதை உபயோகிப்போருக்கு மாதத்திற்கு 100 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோவை செம்மொழி பூங்கா வடிவமைப்பாளர் ரூப்மதி ஆனந்த் நமது நியூஸ் 18க்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். அதில் குழந்தைகள் கொண்டாடும் வகையில் பல்வேறு வசதிகள் செம்மொழி பூங்காவில் இருப்பதாகவும், சீனா, ஜப்பான் நாடுகளில் இருக்கும் 100 ஆண்டு பழமையான போன்சாய் மரங்கள் இங்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அரிய வகை தாவரங்களை பல இடங்கள்லேருந்து சேகரித்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி தாவரங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. இது மட்டும் தாவரங்கள் மேலே ஆர்வம் இல்லாதவங்க கூட இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இயற்கையோட நம்ம உறவாடுறோம். அப்போ இது அழுக்கவே அழுக்காது. நீங்கள் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு உயிர் ஓவியமா வித்தியாசமா தெரியும். செம்மொழி பூங்காவை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆக்சிஜன் கருவூலமாக பூங்கா இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் சுற்றித் திரியும் புலியை பிடிக்கும் வரை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்று பெற்றோர் முடிவு செய்துள்ளனர். மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண்ணை கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆண் புலி தாக்கிக் கொன்றது. புலியை பிடிக்க 5 இடங்களில் இரும்பு கூண்டுகள் வைக்கப்பட்டு 34 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி அதன் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மாவனல்லா அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி அருகே நேற்று பகல் நேரத்திலேயே புலி ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. ஸ்கூல் காமௌண்ட் பின்னாடி புலியெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு சீக்கிரம் பிடிக்கணும்ட்டு கேட்டுக்கிறோம். கூண்டில் சிக்காத புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புலியை பிடிக்க கூண்டு வைத்த இடத்தில் சென்னாய் கூட்டம் சுற்றித் திரிந்ததால் மக்கள் மேலும் அச்சமடைந்தனர். ஏன்னா இங்கே பயந்து நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே வாழ்றது இப்போ பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே இப்போ மாதிரி ஃப்ரீனஸ் எதுவுமே இல்லை. இப்போ எங்கே வரும் என்ன செய்யும் அது சுற்றிட்டே இருக்குங்க. இன்றைக்கி 11 மணிக்கு ஸ்கூல் பின்னாடி வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க பாத்ரூம் இருக்கிறதே அங்கே தான். ஏன்னா அது பக்கத்தில் வந்துருச்சு. அது உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அது உள்ளே ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம் தான் நாளிலேருந்து நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வனத்துறை அதிகாரிகள் புலியை பிடிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்களுக்கு உறுதியளித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை 7 பேரை தாக்கிய நிலையில் கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். நாக்பூர் மாவட்டத்தில் பருதி என்ற பகுதியில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை உள்ளூர் மக்கள் 7 பேரை தாக்கியது. இதுகுறித்து அறிந்து விரைந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் நாக்பூரில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சிறுத்தை உலா வந்ததால் அதிருப்தியடைந்த நாக்பூர் சுயேட்சை எம்எல்ஏ ஷரத் सोनवाने சிறுத்தை வேடத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றார். अगर बेबड़ आ सकता है, लेपड़ आ सकता है, तो आप समझिए कि पूरे राज्य में क्या अभी आज के तारीख में क्या पोजीशन होगी. हमारा पुणे में जो जुन्नर तहसील है वहाँ कम से कम 2000 बेबड़ है. சட்டப்பேரவை கட்டடம் அருகே சிறுத்தை உலா வந்ததால் மற்ற பகுதிகளை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருப்பதாக எம்எல்ஏ சரத் सोनवाने கூறினார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாக மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் அவர் குறிப்பிட்டு பேச மக்களவையில் கடும் அமளி நிலவியது. மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1952, 1957, 1961 மற்றும் 1965 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றதாக தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு தன்னிடம் பதில் உள்ளதாக அமித்ஷா பேசினார். राहुल गांधी जी ने 5 नवंबर 2025 को एक
प्रेस कॉन्फ्रेंस में परमाणु बम फोड़ा कि हरियाणा में एक ही घर में 501 वोट पड़ गए। चुनाव आयोग ने इतनी स्पष्टता करी कि हाउस नंबर 265 कोई छोटा मकान नहीं है और 1 एकड़ का पुश्तैनी प्लॉट में अनेक परिवार बस रहे हैं, मगर वहां हर परिवार के घर का नंबर नहीं दिया गया है। அப்போது குறுக்கிட்ட ராகுல் காந்தி தனது செய்தியாளர் சந்திப்பு குறித்து விவாதம் நடத்த தயாரா என்று அமித்ஷாவிற்கு சவால் விடுத்தார். Actually, let us have a debate on my press conference. Yes. Let us go. Yes. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Okay. Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. எதிர்க்கட்சிகள் நினைப்பது போல் நாடாளுமன்றம் நடைபெறாது என கூறிய அமித்ஷா ராகுல் காந்திக்கு காட்டமாக பதிலளித்தார். मुंसफी से संसद नहीं चलेगी, मेरे यहाँ बोलने का क्रम मैं तय करूंगा, इस तरह से नहीं चलेगी संसद। मान्यवर, उनको धैर्य रखना चाहिए, मेरा जवाब सुनने का। इनकी एक एक बात का जवाब मैं दूंगा. தொடர்ந்து பேசிய அமித்ஷா வாக்கு திருட்டில் ஈடுபட்டுத்தான் நேருவும் இந்திரா காந்தியும் வெற்றி பெற்றதாக விமர்சித்தார். उनके एक एक वोट से तय होना था। अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को, प्रधानमंत्री जवाहरलाल जी बने। இந்திய குடியுரிமை பெறும் முன்பே சோனியா காந்தி தேர்தலில் வாக்களித்ததாக அமித்ஷா குற்றம் சாட்ட, அமித்ஷா கூறிய தேர்தலில் சோனியா வாக்களிக்கவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மறுப்பு தெரிவித்தார். RSS காரர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க கூடாது என எதிர்க்கட்சிகள் கூறுவதாகவும் பிரதமர் மோடியே RSS கார்தான் என்றும் அமித்ஷா பேசினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு அமித்ஷா வாக்கு வங்கிக்காகவே உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருப்பதாக விமர்சித்தார். एक जजमेंट दे तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं, अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं माननीय। और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया। उद्धव जी, जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर। உள்துறை அமைச்சரின் ஒட்டுமொத்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி தாங்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதிலளிக்காத அமித்ஷா தற்காப்புக்காகவே பேசியதாக குற்றம் சாட்டினார். होम मिनिस्टर का रिस्पॉन्स देखा, डिफेंसिव रिस्पॉन्स जी, और जो हमने पॉइंट्स रखे हैं उसका जवाब नहीं दिया, एक एग्जांपल लेकर बोल रहे हैं, तो इट इज अ कंप्लीटली डिफेंसिव रिस्पॉन्स. தலைமை தேர்தல் ஆணையர் குறித்து பாஜக அரசு பேச மறுப்பதாக கூறிய ராகுல் காந்தி நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே மாடு முட்டி இளைஞரின் காதில் கடுக்கன் சிக்கியது. சிங்கம்பாறை பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் காதில் ஸ்டீல் கடுக்கன் அணிந்திருந்த நிலையில் மாடு ஒன்று அவரை முட்டி உள்ளது. இதில் அவரது கடுக்கன் வளைந்து காதில் சிக்கிக் கொண்டது. வலியால் துடித்த அவர் சேரன் மகாதேவி தீயணைப்பு நிலையத்திற்கு சென்றதை அடுத்து வீரர்கள் கட்டர் கருவி மூலம் கடுக்கனை அகற்றினர். தென்காசியில் குடும்ப பிரச்சனையில் மனைவியை கொலை செய்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ராமர் வேல்மதி தம்பதிக்கு 2016ஆம் ஆண்டில் திருமணமான நிலையில் 2018ஆம் ஆண்டு வேல்மதி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் குடும்ப தகராறில் வேல்மதியின் கழுத்தை நெரித்து கணவர் ராமர் கொலை செய்தது தெரியவந்து பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். கடலூர் அருகே ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் நிலையில் அப்பகுதிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து சேதமடைந்திருப்பதால் மாணவர்கள் பொதுமக்களுக்கு சிரமமாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். பழைய பேருந்திற்கு மாற்றாக புதிய பேருந்தை இயக்க விடுத்த கோரிக்கை பரிசீலிக்காமல் இருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தரங்கம்பாடி அருகே கேசவன்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ஐஸ் பிளான்ட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். ஐஸ் பிளான்ட் அமைக்கப்படுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் எதிர்ப்பையும் மீறி பணிகள் நடைபெறுவதாக ஆதங்கம் தெரிவித்தனர். இதனால் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். அறந்தாங்கி அருகே கடலில் விழுந்து மாயமான மீனவரின் உடல் மீட்கப்பட்டது. சீதாராமப்பட்டினம் பகுதியில் இருந்து பாஸ்கர், அந்தோனி சேவியர் ஆகிய இருவரும் ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். எதிர்பாராத விதமாக இருவரும் கடலில் தவறி விழுந்த நிலையில் அருகே இருந்த சக மீனவர்கள் பாஸ்கரை மீட்டு வந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் கடலோர காவல்துறையினர் உதவியுடன் 4 ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மாயமான அந்தோனி சேவியரை தேடிய நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் பான்பே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த பரிசு தொகுப்பு வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 14வது முறையாக நேற்றும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறை உட்பட அலுவலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் எந்த பொருளும் சிக்காத நிலையில் மிரட்டல் வதந்தி என உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை கண்டறிய காவல்துறை பல்வேறு முயற்சி மேற்கொண்டாலும் தொழில்நுட்பத்தின் காரணமாக அவர்களை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லை மாஞ்சோலை அருகே ஊத்து பகுதியில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக இரை தேடிய வீடியோ வெளியாகியுள்ளது. பசுமையான புற்கள், செடிகள் மற்றும் மரங்களுக்கு இடையே யானைகள் குழுவாக செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. வனத்துறையினர் ரோந்து சென்றபோது இந்த வீடியோவை எடுத்துள்ளனர். யானை கூட்டத்தால் மாஞ்சோலையில் வசிக்கும் தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். பூவிருந்தவல்லி அருகே வெள்ளவேடு காவல் நிலையத்தில் பிடிபட்ட பொதுமக்களின் வாகனங்களை முறையாக ஏலம் விடப்படாமல் வெயிலிலும் மழையிலும் சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்ற வழக்குகள் மற்றும் விபத்து வழக்குகளில் சிக்கிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வெட்ட வழியில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது செடி கொடிகள் படர்ந்து புதராக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் ஓடும் பேருந்தில் மூதாட்டியிடம் 6 சவர நகை பறித்த பெண்மணியை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அந்த பெண்மணி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த மந்திக்குப்பத்தைச் சேர்ந்த சின்னத்தாயி என்பது தெரியவந்தது. மேலும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் பேருந்தில் பயணிப்பவர்களை நோட்டமிட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டு வருவதும் அந்த நகையை உருக்கி சிறு தங்க கட்டிகளாக மாற்றி வைத்து வருவதும் அம்பலமானது. மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்கும்படி அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கும் தனது மகள்களுக்கும் பழங்குடியினர் சாதிச் சான்று வழங்கக் கோரி குறும்பர் இனத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் பார்வை மாற்றுத்திறனாளி என்பது தெரியவந்ததை அடுத்து அவரது விண்ணப்பத்தை 1 மாதத்தில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி திருப்பத்தூர் ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதே திமுகவின் நோக்கம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு ராஜவீதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு 144 தடை உத்தரவு போடுகிறார் சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும்? யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார்? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்க கோரி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதற்கும் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர், கலைஞர் இறந்து போகிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறது. யாரேனும் இனிமேல் கடற்கரையில் யாரையும் புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு உடனே கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் உத்தரவு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியே எடப்பாடியார் என்ன செஞ்சார்? கோர்ட் உத்தரவை மதித்து கலைஞருக்கு அந்த இடத்துல புதைப்பதற்கு மெரினா கடலில் இடம் கொடுத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீர்களா? இன்றைக்கு யாரும் மதிக்கவில்லை. நீதிமன்றத்தை அவமதிப்பதே உங்களுடைய நோக்கம். தங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் நீதிபதியை எதிர்ப்பீர்களா என்றும் திமுகவினருக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார்.
டெல்லி அடுத்த குருகிராமில் பசுமாட்டுக்கு சிக்கன் மோமோஸை ஊட்டிய யூடியூபர் கைது செய்யப்பட்டார். குருகிராம் அருகே ஹூடா சந்தையில் சுற்றித் திரிந்த பசுமாட்டிற்கு ரித்திக் சத்னா என்ற யூடியூபர் சிக்கன் மோமோஸை ஊட்டியுள்ளார். இந்த வீடியோவை அவர் தனது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றிய நிலையில் அதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து அறிந்த செக்டார் 56 காவல் நிலைய காவலர்கள் ரித்திக் சத்னாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற பகவத்கீதை உபன்யாச நிகழ்ச்சியில் அசைவ உணவு விற்பனை செய்ததாக இந்துத்துவ அமைப்பினர் வியாபாரியை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் பிரிகேட் மைதானத்தில் சனாதன சன்ஸ்கிருதி சன்சத் என்ற அமைப்பு பகவத்கீதை உபன்யாச நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் அசைவ உணவு விற்பனை செய்ததாக தள்ளுவண்டி வியாபாரியை தாக்கிய அந்த அமைப்பு நிர்வாகிகள் அவரது கடையை சூறையாடினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டணத்தில் உள்ள சிதம்பரேஸ்வரர் கோயிலில் 750 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆறுமுகநேரியைச் சேர்ந்த ஆய்வாளர் தவசிமுத்து அந்த கல்வெட்டை படியெடுத்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் மூலம் இது முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு என்பது தெரியவந்துள்ளது. அந்த கோயில் பிரகாரங்களில் மேலும் கல்வெட்டுகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே பெண்ணை கொன்று தீ வைத்த வழக்கில் ஓய்வு பெற்ற காவலர் கைது செய்யப்பட்டார். வட்டமலக்கரை அணை ஓடை பகுதியில் வடிவுக்கரசி என்பவர் உடல் பலத்த தீக்காயத்துடன் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் கலையம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 1998ஆம் ஆண்டில் காவலர் பணியில் விருப்ப ஓய்வு பெற்ற சங்கர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். அரசு வேலை வாங்கித் தருவதாக வடிவுக்கரசியிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்ற அவர் திரும்ப தராமல் இருந்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டபோது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கற்கடால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி கொன்றதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான கரும்பு அரவை பணி பூஜையுடன் தொடங்கியது. கரும்பு நடவுக்கான மானியங்கள் மற்றும் கரும்பு அபிவிருத்திக்கான திட்டப்பணிகள் குறித்து விளக்கி கூறியதுடன் கரும்பை அதிகளவில் பயிரிட வேண்டும் என்று ஆலை நிர்வாகம் சார்பில் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல கரும்பிற்கான தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது.